ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் பார் அணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பவர் டில்லர் இருக்கும், டிராக்டர் இருக்கும், ஆனால் பார் அணைக்கிறதுக்கு சரியான கலப்பை இருக்காது. பொதுவாக பருத்தி, வாழை, கரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடி வைப்பாங்க, 4 அடி வைப்பாங்க. இதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் கலப்பையே இருக்காதுங்க. இப்போ கூட பாருங்க 3 அடி அகலம் வச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு பார் கலப்பை ரெடி பண்ணியிருக்கோம். பார் கலப்பை எப்படி மாட்டி ஓடுது அப்படிங்கிற வீடியோ நிறைய நண்பர்கள் என்னோட லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. அதாவது கலப்பை வாங்குறத விட அதை எப்படி மாட்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிற வீடியோவை பார்த்தா தான் நீங்கள் அதே மாதிரி இந்த கலப்பையை வாங்கி நீங்களும் உங்கள் வண்டியில் மாட்டி ஓட்ட முடியும். இப்போ இந்த ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு வண்டியில் ரொட்டேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆன் பண்ணிட்டு பொறுமையாக வண்டியை மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எந்த விதமான லேகும் இல்லாமல் அழகாக போயிட்டு இருக்கு பாருங்க. பொதுவாக இந்த அதாவது இந்த செடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரைட் லைன் வச்சு கயிறு கட்டி போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பார் அணைக்க முடியும். ஒருவேளை செடி முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. பொதுவாக இந்த பார் கலப்பையை வச்சு உங்களால் மண்ணுக்கு, அதாவது செடிக்கு மண் அணைச்சிக்கிறது, அதே மாதிரி வாக்கியா மாதிரி எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி பர்பஸ் எல்லாம் பண்ண முடியும். முக்கியமாக இது 4 அடி வரைக்கும் ஓடும். பொதுவாக இந்த வாழை, கரும்புலாம் இருக்கு பாருங்க, அது 4 அடி வச்சிருப்பாங்க. இந்த 4 அடி பாரு தான் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அதுக்கு மார்க்கெட்டில் கலப்பையே கிடைக்காது. ஏன்னா லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே 2.5 2.25 இந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனால் நம்ம கலப்பை கிட்டத்தட்ட 3.25 அடி வரைக்கும் விரியும். இதனால 4 அடி பாரு தாராளமாக ஓட்டலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ 4 அடி பாரு தான் ஓட்டலாமா, சின்னதெல்லாம் ஓட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதும் ஓட்டலாம். 1 அடியிலேருந்து 3.25 அடி வரைக்கும் கலப்பை விரியும், சுருங்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக 2.5 அடி, 2.25 அடி, 3 அடி இந்த மாதிரி எத்தனை அடி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலப்பையை முன்ன பின்ன, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளை பிளேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் மண் அணைச்சிக்க முடியும். ஸோ இந்த கலப்பையோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எந்த கலப்பையிலையும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் செட் மூலமாக நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய பைப்பை தனித்தனியாக கழட்டி எடுக்க முடியுங்க. ஸோ பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கலப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா பைப்பை தூக்கி வச்சு வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அதை வரப்பில் மோதி வளைச்சிட்டாங்க ஆப்ரேட்டர் அப்படின்னா அந்த பைப்பை மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஆனால் நம்ம கலப்பையில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாகவே அந்த பைப்பை போல்ட் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு பைப்பை மேலே எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி செவ்வக வடிவத்தில் வச்சிருக்கே, இது எதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பைப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா கையால், ஸோ இந்த மாதிரி பைப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வண்டிகளில் ஒரு கலப்பையை மாட்டணும் அப்படின்னா குத்திக்கிட்டு போகும். அந்த மாதிரி போகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லோட் ஆகும். ஸோ வண்டியில் மாட்டினதுக்கு அப்புறமும் கலப்பை மட்டமாக தான் இருக்கணும். ஸோ மட்டமாக இருந்தால் தான் ஈஸியாக மண் அணைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த பைப் அட்ஜஸ்ட்மெண்ட், போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம முக்கியமாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி போல்ட்டை டைட் வைக்கும் போது உங்கள் வண்டியில் மாட்டி ஃபுல் டைட் வச்சிடணும். ஸோ அதை லூஸில் விடக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தாலுமே நான் நார்மல் டைட் தான் வச்சு கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் டைட் வச்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ ஒரு 2.5 அடி வச்சுருக்காங்க கலப்பையோட அகலம். ஸோ இன்னுமே நம்மளால் விரிக்க முடியும், இன்னுமே நம்மளால் சுருக்கவும் முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ கலப்பை தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நமக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கலப்பை ஆர்டர் கொடுத்ததுலேருந்து 1 வாரத்துலேருந்து 10 நாள் கூட ஆகலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நான் டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 3 அடி விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இன்னுமே விரிக்க முடியும். ஸோ தேவையான அளவுக்கு, தேவைப்படக்கூடிய அளவுக்கு உங்களால் விரிச்சுக்க முடியும். ஒரு சில நண்பர்கள் கலப்பையோட ரேட் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. பொதுவாக வண்டி நிறைய கம்பெனி இருக்குங்க. விஎஸ்டி இருக்கு, கிர்லாஸ்கர் இருக்கு, காம்கோ, குபேட்டா, கிரியூஸ் அப்படின்னு பல கம்பெனி பவர் டில்லர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனி பவர் டில்லர்ஸ்க்கும் பைப்பு சைஸ் மாறும். ஸோ பைப்பு சைஸ் மாறுறதுனால ரேட்டும் மாறும். ஸோ நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன ரேட்டு, உங்கள் வண்டி என்ன அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் நம்பர் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கலப்பையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 அடி வரைக்கும் ஹைட் வச்சிருக்கிறதுனால மண் உள்பக்கம் வராதுங்க. நீங்கள் மண்ணை அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே மண்ணை தள்ளிக்கிட்டு போகிறதுனால ஸோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கரும்பு, வாழை, பருத்தி இந்த மாதிரி எந்த செடி வச்சுருந்தாலும் 2.5, 2.25, 2 அடி, 4 அடி இந்த மாதிரி எந்த பார் வந்தாலும் இதில் அணைக்க முடியும். மறக்காமல் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.